துறைகளைச் சார்ந்த பொறியாளர் பெருமக்களே, கடல்சார் வாரிய அலுவலர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த கால நேரத்தில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு கடல்சார் பிற மாநிலங்கள் கடற்கரை போல அல்லாமல் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் என்ற 3 கடல்களையும் சந்திக்கின்ற ஒரு தீபகற்ப கடற்பகுதியாக தமிழ்நாடு இயற்கையாக விளங்கி கொண்டிருக்கிறது. பன்னாட்டு கப்பல்கள் செல்லும் வழித்தளத்திலிருந்து மிக அருகாமையிலே உள்ள கடற்கரை கொண்ட பகுதியாக தமிழ்நாடு விளங்குகிறது. தெற்கே நமக்கு உறங்கிய நெருவுகள் என்று சொல்லப்படுகிற இலங்கை நாடு என்பது அருகிலேயே இருக்கிற ஒரு இயற்கையான அமைப்பாக இது அமைந்திருக்கிறது. 16 கடலூர் மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய கடல்சார் பகுதியும் பயன்படுத்துகின்ற ஒரு நிலை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு விளங்குகிறது. குறிப்பாக தங்கள் வாழ்வாதாரத்துக்கு கடைப்பகுதியிலே குடியிருந்து மீன்பிடி தொழில் போன்றவைகளை இன்றைக்கு மீனவ பெருமக்கள் தன்னுடைய வாழ்வாதாரமாக இந்த தொழிலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீன்பிடி துறைமுகங்கள் என்பது மீன் வளர்ப்பு பண்ணைகள். வணிக ரீதியாகவும் ஒன்றியம் மற்றும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்கள் மக்கள் பொழுதுபோக்கும் கடற்கரை பகுதியாக கூட பீச் என்ற அடிப்படையில் இன்றைக்கும் பல இடங்களிலே விளங்கி கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக ஆலயத்து காடுகள் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆமைகள் முட்டையிடும் பகுதிகள், மன்னார் வளைகுடா போன்ற பல பகுதிகள் பாறைகளும் நிறைந்த பகுதியாக இயற்கையாக தமிழ்நாடு அமைந்திருக்கிறது. பறவைகள் சரணாலயம் வரலாற்று முக்கிய துறையில நடந்தது இல்லை என்று உண்மைதான். பொதுவாக செமினார் நடத்துகின்ற எண்ணமே யாருக்கு வரும் என்று சொன்னால், இந்த துறையில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட இந்த கல்லூரியில் குறிப்பாக பொறியியல் கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கு தான் இந்த செமினார் ஒர்க் ஷாப்லாம் நடத்தணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா கல்லூரி படிப்பிலே கூட இந்த செமினாரை நடத்துவது என்பது சிலபஸில் இருக்கிறது எதுன்னு கேட்டால் பொறியியல் கல்லூரிகள் தான் இருக்கும். அது ஐஐடியாக இருக்கலாம், அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட கல்லூரிகள் தான் இந்த ஒர்க் ஷாப் செமினார் நடத்துகின்ற ஒரு தாக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிற நம்முடைய வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்கள் இதை நடத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர் என்னோடு கலந்தாய்கிற பொழுது, முதலமைச்சருக்கு இந்த $1 trillion நம்முடைய துறையின் சார்பாக எந்த வகையில நாம் உதவிட முடியும் அப்படி என்று சொன்னால், இதில் இருக்கிற வல்லுநர்களெல்லாம் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அதில் மூலமாக இந்த துறை இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து செல்லலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக, குறிப்பாக மெரிடன் போர்டு சார்பாக இதை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நீல பொருளாதாரம் என்று சொல்லப்படுகிற ப்ளூ எக்கனாமிக் இதை உருவாக்குவதற்கு இன்றைக்கு பல்வேறு செஷன்ஸில் பேச இருக்கிற நம்முடைய ஆய்வாளர்கள், பொறியாளர்கள், என்னுடைய முனைவர்கள் உங்களுடைய சிறப்பான கருத்தை இந்த துறைக்கு, இந்த அரசுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்ற நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். வணிக துறைமுகங்கள், மீன்பிடி துறைமுகங்கள், கடல்சார் சுற்று மேம்பாடுகள், கப்பல் கட்டுதல் மற்றும் பழுதுபார்த்தல் ஆகிய துறைகள் நாம் மேலும் மேலும் முன்னேற்ற அடைய சில திட்டங்களையும் நம்மால் வகுக்க முடியும். இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை $1 trillion அளவுக்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சிந்தனை, திராவிட மாடல் அரசு என்ற அடிப்படையில் அவருடைய சிந்தனை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய துறையின் சார்பாக அதற்கு உதவுவதற்கு உங்களுடைய ஆலோசனை தேவை என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள், நாம் பொதுவாக தமிழ்நாட்டில் போகிற என்ன நினைப்போம் என்று சொன்னால், பணக்கார மாநிலம் எது என்று சொன்னால் மகாராஷ்டிரா, மும்பை என்ற எண்ணம் தான் நமக்கெல்லாம் எப்பொழுது வரும். ஆனால் இன்றைக்கு மும்பை, மகாராஷ்டிரா இப்படி போன்ற பல
மாநிலங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது 24-25 இந்த நிதியாண்டில் நம்முடைய ஜிடிபி என்று சொல்லப்படுகின்ற அதில் இந்தியாவினுடைய ஆவரேஜ் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 6% தான் இருக்குது ஜிடிபி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன சதவீதம் என்று சொன்னால் 7% இன்றைக்கு தமிழ்நாடு ஆவரேஜிலிருந்து அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் 11.2 என்ற இலக்கை அமைத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு தான் இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசாங்கம் இந்த குறிப்பு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கான முக்கிய காரணங்கள் தமிழ்நாட்டுடைய உள்கட்டமைப்பு மேம்பாடு, மனித திறன் தான் அதற்கு காரணம். பொதுவாக தமிழ்நாட்டில் மேன் பவர் என்று சொல்லப்படுகின்ற இங்கே அதிகமாக கூடுதலாக இருக்கிறது. இப்படி மேன் பவர் அதிகமாக கூடுகிறதற்கு காரணம் என்னென்று சொன்னால் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையிலே பொறியாளருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. பொறியாளருடைய எண்ணிக்கை கூடுகிற காரணத்தினால்தான் பல பேர் அயல்நாட்டுக்கு சென்று டாலராக ஈட்டி இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு ஈஸியாக பொருள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு உட்பட்டிருக்கிற துறைமுகத்தினுடைய வருமானங்களில் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த உயர்மட்ட பாலத்தை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பலமுறை வலியுறுத்தின அடிப்படையில் தான் அது வர ஆரம்பித்தது. அதில் கூட ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய பங்குகள்லாம் என்னென்ன என்றெல்லாம் கேட்டார்கள். அதில் மாநில அரசாங்கத்துடைய பங்கு இவைகளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சில குறிப்பிட்ட பங்குகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் தான் அதனுடைய துணை அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பணிகள் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டோம் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 25 கிலோமீட்டருக்கு வெளியில இருந்து பொருள்கள் நேரடியாக எந்தவித இடையூறும் இல்லாமல் துறைமுகத்திற்கு அந்த பொருள்கள் சேருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இந்த காட்டுப்பள்ளியை பற்றி இங்கே குறிப்பிட்டார். காட்டுப்பள்ளியிலே ஒரு தனியார் ஒரு துறைமுகம் அங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த பொருள்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அது ஒரு ரிங் ரோடு, ஒரு பைபாஸ் போட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சிசி என்ற அந்த சாலை எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், பூஞ்சேரியில இருந்து அந்த சாலை துவக்கப்படுகிறது. பூஞ்சேரி என்பது பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டையும் இணைக்கின்ற ஈசிஆர் ரோடு இருக்கிற ஒரு மையப்பகுதி. அங்கே இருந்து அந்த சாலை புறப்பட்டு பூஞ்சேரி கனெக்ட் பண்ணுது பாண்டிச்சேரி ரோடு. அதுக்கு அடுத்தபடியாக தெற்கு பகுதியிலிருந்து வருகிற தாம்பரம் திண்டிவனம் என்று சொல்லப்படுகிற அந்த சாலை அங்கே கிடைக்கிறது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உரகடம் பகுதியில் இருக்கிற சாலை இணைக்கிறது. அதற்கு பின்னால் கடலூர் வெள்ளூர்லேயே வருகிற அந்த சாலையை நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட அது இணைக்கிறது. அதனை தொடர்ந்து அங்கிருந்து நீங்கள் போயிருக்கிறனால் திருப்பதியில இருந்து வருகிற திருவள்ளூர் சாலை அது இணைக்கிறது. அதனை தாண்டி கல்கட்டா என்று சொல்லப்படுகிற குகுடிப்பூண்டி சாலை ஆந்திராவுக்கு போற சாலை இணைக்கிறது. அதற்கு பின்னால் அந்த சாலை எங்க போகிறது சொன்னால் காட்டுப்பள்ளிக்கு போகிறது. ஆக பூஞ்சேரிக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்தில் ஒரு கடலில் ஆரம்பிக்கிற அந்த சாலை காட்டுப்பள்ளியில இருக்கிற கடலை போய் இணைக்கிறது. ஆக இந்த பகுதியில் இருக்கிற உற்பத்தி செய்கிற மொத்த பொருளும் எந்தவித இடையூறும் இல்லாமல் போக்குவரத்து செறிவில மாற்றிக்கொள்ளாமல் அத்தனை பொருளும் அந்த துறைமுகத்திற்கு போவதற்காக நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அது போன்ற பணிகளை அரசின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் இதில் கலந்து கொள்ள வந்திருக்கிற நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் சுற்றுச்சூழல் மாசின்றி சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த கடல்வழி மார்க் என்பது அது சிறப்பாக அமையும். சென்னை கன்னியாகுமரி சாலையும் கிழக்கு கடற்கரை சாலையும் நம் கடலோர வணிக துறைமுகங்கள் மற்றும் மீன்பிடி துறைமுகங்களுக்கு எளிதான சாலையாக இன்றைக்கு இணைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகளுக்கு ரயில்வே இணைப்பும் போதிய அளவில் இன்றைக்கு இருக்கிறது.
இந்த துறைமுக மேம்பாட்டாளர்கள் கருத்தில் கொண்டு துறைமுகங்களை அமைக்கவும் தொழில் தொடங்கவும் முன்வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முடிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் கூட இயற்கை சீற்றங்கள் இடையில கூட நம்ம தடைப்படும். அது போன்ற காரணங்களால் தான் கொஞ்சம் தடையக்கூடிய அரசியல் பொறுத்தளவுக்கு அந்த பாலம் என்பது இந்த உயர்மட்ட சாலையை ஒன்றிய அரசாங்கத்தை கட்டுறது. ஆனாலும் மாநில அரசாங்கம் அதற்கு உறுதுணையாக விரைவிலே கொண்டு வருவதற்கு வேண்டிய அத்தனை பணிகளை நடக்கிறது. அதனால் இந்த ஒப்பந்ததாரை 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய துறையினுடைய செயலாளர் அடைந்து ஆய்வு மேற்கொள்கிறார். அதனால் பணிகள் சிறப்பாக சார். இப்போ வடகிழக்கு பருவமழை வரப்போகுது சார். அந்த கூவமாற்று நதிக்கரை வர பார்த்தா அந்த பணி பில்லர் போடக்கூடிய பணி நடக்குது. இது எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதாவது மழைக்காலங்களில் கூவமாற்று தண்ணி வர்றதுக்கு முன்னாலே நிறைந்த பண்ணிருக்காங்க. கூவமாற்றில் தண்ணி வருகிறப்போ அந்த பணியை நிறுத்திடுவாங்க. அதனால் இப்போ செஞ்சிருக்கிறது ஒரே காரணம் மழை வெள்ளத்திற்கு முன்னால் கூவம் பகுதியில் பணிகளை முடித்து விட்டுருந்தால் மீதி இருக்கிற இடங்களில் பணிகளை வேகப்படுத்தினாங்க. சந்தர்ப்பம் செஞ்சுருக்காங்க. வெள்ளம் வருகிறப்போ இதை நிறுத்திட்டு அங்கே போய் அது இன்னொன்று சொல்கிறாங்க சார், ரப்பீஸ் அதிகமாக கொண்டிருக்காங்க. அதனால கூவமாற்றுல மழைக்காலங்களில் தண்ணி ஒழுங்காக போகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை இப்போ கட்டி கொண்டு இருப்பதற்காக பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரப்பீஸ்லாம் ஏற்கனவே வாரின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முறை புரியும் சார்பாங்க. அந்த டபிள்யூஆர்டினுடைய செயலாளராக இருந்தவர் ஜெயகாந்த் என்பவர் அவரே அறிவிக்கிறாங்க. அந்த ஒப்பந்தாரம் சரியாக நாங்கள் எடுத்து வரோம். ராமேஸ்வரம்லேருந்து கன்னியாகுமரி, அதே போல் ராமேஸ்வரம்லேருந்து தலைமனா, இந்த மாதிரி இதில் பெரிய அமைக்கப்படும் எந்த அளவுக்கு அந்த பணிகள் இருக்குது? இல்லையா, இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து இப்போ இலங்கைக்கு போயிருந்தா இருக்குது. ராமேஸ்வரத்தை விடுவதற்காக நான் 2 மாதத்துக்கு முன்னும் நானும் என்னுடைய துறையினுடைய செயலாளர்களும் நேரடியாக போய் பார்த்து ஃபீஸிபிலிட்டியாக இருந்தான்னு பார்த்தோம். ஃபீஸிபிலிட்டி இருந்தது. அதுக்காக ஐஐடி மூலமாக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அதுக்கு ஏறத்தாழ 130 கோடி ரூபா பணம் தேவை. அதனால் சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக அந்த பணத்தை தர வேண்டியிருந்ததுக்காக சென்ற மாதம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சர் சர்பானந்தாஜி அவரிடத்துல போய் பார்த்து கடிதங்கள்லாம் கொடுத்து உடனே அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்காரர் தான் என்னோட துறையினுடைய செயலாளர் மிஸ்டர் ராமச்சந்திரன் ஐஏஎஸ் இந்த தமிழ்நாட்டு ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் அவரையே சந்தித்து அதுக்குரிய பணங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுருக்கிறேன். அவங்க ஆய்வில் இருக்குதுன்னு சொல்லித்தராங்க. அந்த பணம் வந்தாக்கா அந்த துறைமுகத்தை கட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இலங்கைக்கும் தலைமன்னாருக்கும் அந்த கப்பல் போகும். கிழக்கு கடற்கரை சாலையில கருணாநிதி நூற்றாண்டு அரங்கம் கட்டுமான பணி எந்த அளவுக்கு இருக்கு? எப்போது கிழக்கு கடற்கரை சாலையில கருணாநிதி நூற்றாண்டு அரங்கம் கட்டுமான பணிகள் டெண்டர்லாம் போட்டு அந்த பணிகள் எந்த அளவுக்கு? அது 3 வருஷத்துக்கு ஒப்பந்தம். அது அதனால் இப்போ பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த குறிப்பிட்ட மைலேஜ், அதாவது அந்த மாதம் எவ்வளோ தான் நடக்கணும் நாங்கள் ஒரு டிஸ்கஷன் வச்சு ஒப்பந்தாருங்க ஒரு மைலேஜ் போட்டு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி நடைபெற்று நான் இது 2 முறை நானே நேரடியாக தளத்துக்கு போய் ஆய்வு பண்ணிக்கிறேன். அதனால் முறையாக நடைபெற்று சார். பூஞ்சேரி டு எண்ணூர் அந்த கடல்வழி மார்க்கமாக சாலை அமைக்கப்படுமா இல்லை அமைக்கப்பட்டிருக்கிறோம். அது இது வரைக்கும் ஒரு 9 ஒப்பந்ததாரர்கள் அதில் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஒரு ஒப்பந்ததாரர்களும் ஏற்கனவே அவங்களுக்கு கிட்ட பணிகள் சிலர் 80%, 40%, 65% அந்த அடிப்படையில் வரும். இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உரகடகத்துக்கு இந்த பகுதியில் சிங்கப்பெருமா கோயிலிருந்து மாமல்லபுரம் வரைக்கும் நிலங்கள் கையகப்படுத்த வேண்டிய பணிகள் இருக்குது. அந்த நிலங்கள் கையகப்படுத்துகிற பணிகள் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே 3 பகுதியாக அதை பிரித்த நிலம் கையப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் 90% நிலம் கையப்படுத்திருக்கிறோம், சில இடங்களில் 60%, சில இடங்களில் 50% நடைபெறுகிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நாங்கள் வந்த உடனே முதல்ல நாங்கள் துறையின் சார்பாக சொன்னது 85% நில எடுப்பு பண்ணாதான் அதுக்கு மேலே திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலையை டெண்டர் போடணும் அப்படின்னு. ஏன்னா சில நேரங்களில் நிலம் எடுக்காதையே டெண்டர் போயிட்டு சொன்னோம்னா இந்த மாதிரி பல பணிகள் ஏற்கனவே சென்ற அரசாங்கம் செய்து கிட்டத்தட்ட ஆர்ஓபி என்று சொல்லப்படுகிற ரயில்வே மேம்பாலங்கள் ஏறத்தாழ 70 ரயில்வே மேம்பாலங்கள் ஏற்கனவே முறையாக நில கையெடுப்பு இல்லாமல் டெண்டர் விட்டு போன ஒருபாடு. அது இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தான் அதுக்கெல்லாம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதில் ஏறத்தாழ 30-35
ஆரோக்கிய பாலம் கட்டியிருக்கிறோம். இன்னும் ஏனையதெல்லாம் இன்னும் நிலம் கையகப்படுத்துறது பணிகள் மேற்கொண்டிருக்கிறோம். இதனுடைய சங்கடங்களை அறிந்த காரணத்தினால்தான் இந்த ஆட்சி வந்த உடனேயே பாலங்கள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, சாலைகள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, 85% நிலையெடுப்பு பணி முடிந்தால்தான் டெண்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நான் சொல்லப்பட்ட இந்த சாலைகளில் நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் இந்த மாமல்லபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் அது முழுமையாக அடைஞ்சிட்டாக்க அந்த பணிகள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நிலப்பணி பண்ணுறது 3 கட்டமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் சில இடங்களில் வந்து ஏறத்தாழ 60%, 65%, 70% எடுத்திருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு முழுமை அடைஞ்ச உடனே அதுக்கடுத்து திட்ட மதிப்பீடு தயார் செய்வோம். அதுக்கு பின்னால் பணம் எவ்வளோன்றது ஃபைனான்ஸுக்கு போவோம். அதுக்கு பின்னால் வந்து நாங்கள் அதை வந்து சாலை சார் ஏற்கனவே கேட்டது அந்த பூந்தமல்லி சாலை இருக்குது சார், பறக்கும் சாலையில் ஏற்கனவே பில்லர் அமைச்சு பல ஆண்டுகள் அது வந்து அங்கே அப்படியே இருந்தது. அந்த பில்லர்லேயே தொடர்ந்து வந்து கட்டுமான பணிகள் இருக்கிறதுனால அதில் பாதுகாப்பு வந்து கேள்வி இருக்கிறாங்க. இல்லை அது வந்து நமக்கு ரோட்டில் போகிறவங்க எது வேணாலும் சொல்லிருக்கலாம். டெக்னிக்கல்னு ஒன்று இருக்குது எப்பயுமே. அதனால் வந்து ஏற்கனவே குவாலிட்டி கண்ட்ரோலில் டெக்னிக் விட்டு அதனுடைய உறுதித்தன்மையை டெஸ்ட் பண்ணாத யாரும் பாலம் கட்ட முடியாது. அது மாதிரி ஒரு பாலத்தினுடைய தூண்களையும் அவங்க உறுதித்தன்மை இருக்கிறதான்னு பார்த்து குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸ் வந்து அதனால் உறுதித்தன்மையை வந்து செக் பண்ண தான் அது மேலே கொண்டு அந்த பணிகள் நடைபெறக்கூடிய உறுதித்தன்மை இல்லாமல் யாரும் நடக்காது. எவ்வளோ கால முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு அதான் சொல்கிறேன். நாங்கள் திட்டமிட்டது அந்த பாலப்பணியை பொறுத்தவரைக்கு அது 5 ஆண்டு காலத்தில் அது செய்து முடியும். ஆனால் இடையில இருந்து இந்த இயற்கை சென்றுன்னு சொல்லலாம். சென்னையை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி புயல் வெள்ளம் மழைன்னு வரும்போது கொஞ்சம் காலகட்டம். ஆனாலும் சரி, அதை வேகப்படுத்துன்றதுக்காக தான் எங்களுடைய துறையுடைய செயலாளர்கள் அப்பப்போது சம்மந்தப்பட்ட அதனுடைய தளத்தில் இன்ஜினியர்கள் இந்த ஒப்பந்ததாரர்களும் அடுத்து வந்து பேசி வேலையை விரிவுபடுத்துகிறோம். தமிழக அரசை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டது இடம் கொடுக்குறது, அவங்களுக்கு கிராவல் கொடுக்குறது, இதை போன்றவர்களெல்லாம் ஜல்லி கொடுக்குறது, இதெல்லாம் நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். அதெல்லாம் எந்தவித குறைபாடு இல்லாமல் இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டாக நடக்குது. அது என்ன கேட்டால் நேரடி துறையாக இருந்தால் நான் கரெக்டாக சொல்லுவேன். ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டில் கட்டுறதால வேகமாக வரணுன்றதுக்காக தான் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டுக்கிறோம். அவங்க வேண்டிய உதவிகளை செய்கிறோம். அதனால் அதனுடைய பர்சன்டேஜ் land acquisition night இருக்கு மேடம். So it will after land acquisition then the way we have promoted brownfield போட்டு அதே மாதிரி greenfield போட்டுக்கான முயற்சிகள் நடக்கும்.